கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் பாலியல் கொடூரனால் கொல்லப்பட்ட பிகார் சிறுமியின் சாவுக்கு நீதி கேட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே உள்ள குடியிருப்பில் தங்கி வேலை பார்த்து வந்த பிகார் தம்பதியரின் 3 வயது மகள் ஞாயிறு மாலை மாயமானார். சிறுமியை பல இடங்களில் தேடிய நிலையில் சீமை கருவேலங்காட்டின் புதர் அருகே பலத்த காயங்களுடன் அந்த சிறுமி மீட்கப்பட்டார். சிகிச்சைக்காக சிறுமி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி வாசிகளிடம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடைசியாக அந்த சிறுமியை அழைத்துச் சென்றதை பார்த்ததாக பெண் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் பிகார் இளைஞர் ஒருவரை மடக்கி பிடித்து பொதுமக்கள் நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிகார் சிறுமிக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஏமாற்றி அழைத்துச் சென்ற பிபின் மஞ்சி என்ற 19 வயது பிகார் இளைஞன் அத்துமீறலில் ஈடுபட்டதோடு சிறுமியை கொடூரமாக தாக்கி கொலை செய்ததாக அவரை போலீசார் கைது செய்தனர். ஆனாலும் அதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிப்காட் பகுதியில் பிகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தங்கி பல்வேறு தொழிற்சாலைகளில் கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களால் தான் குற்றச் செயல்கள் அதிகரிக்கிறது என்று குற்றம் சாட்டிய சில பெண்கள் வட மாநிலத்தவரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை காலையிலும் திமுக பிரமுகருடன் வந்த பெண்கள் ஆவேசமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க எல்லாமே டம்முல கெஞ்சாச்சுனாங்க, தண்ணி சாப்பிட்டாங்க, 2 போதையிலுமே இருந்தாங்க. அவங்க போதை இல்லாம இல்ல, கெஞ்சாம அடிச்சுனாங்க. ஒரு இந்திக்கார வீட்லயும் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 12 மணி வரைக்கும் பாட்டில் ஓடுது, கெஞ்சா ஓடுது. இந்த புதுப்பேட்டை தான் ஃபுல்லா இந்திக்காரங்க இங்க இருக்காங்க. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டைல இந்திக்காரங்க இருக்க கூடாது. எங்களுக்கு இந்திக்காரங்க இங்க புதுப்பேட்டைல வேணாம். இந்திக்காரங்க ஒழிக்கணும். இந்த ஏத்த எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. நாங்க போலீஸ்காரர்களை கேக்குறோம். அவங்க நாங்க எடுக்கிறோமாண்டி எங்களுக்கு எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்து விட்டனர். போராட்டத்தை கைவிடுங்கள் என்று பெண்களிடம் சமரசம் பேசுவதற்காக கும்மிடிப்பூண்டி தாவேக்க எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் 10 பேர் அங்கு வந்தனர். அந்த பெண்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தவர்களை சாலை மறியல் செய்யத்தான் கும்பலாக வந்திருக்கிறார்கள் என நினைத்து போலீசார் அவர்களை கையை பிடித்து இழுத்துச் சென்று கைது செய்வதாக கூறி பேருந்து ஒன்றில் ஏற்றினர். தாங்கள் பேச வந்திருப்பதாக கூறிய நிலையில் போலீசார் ஒருவரையும் விடாமல் பிடித்து பேருந்தில் ஏற்றியதால் போராட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேருந்தில் ஏறிய பின்னர் தாங்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் என்பதை எடுத்து கூறிய பிறகு அனைவரையும் போலீசார் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் சப் கலெக்டர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வரும் காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எம்எல்ஏவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் அவர்களது கோரிக்கையை ஏற்று அந்த பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதாவது நேற்று நடந்த அந்த ஒரு 3 வயது குழந்தையினுடைய பாலியல் தொல்லை காரணமாக அது கடைசி வந்த அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எங்கள் பகுதிக்கு அதிகமான பாதுகாப்பு வேண்டும், கூடுதலாக போலீஸினுடைய ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும்.
இரவு நேரங்களில் குறிப்பாக வந்து ரோந்து பணிகளை அதிகமாக தீவிரப்படுத்தணும். பகல் நேரத்திலையும் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அந்த நேரத்தில் வந்து வெளிமாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளிகளுடைய இருப்பிடங்கள் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அவங்க வந்து யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரில. ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அதே இடத்துல 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு சில குறைகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன வராங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியல. ஏதாவது குற்ற சம்பவங்கள் செய்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து பொதுவாக வந்து ஒரு குறைபாடு இருக்குது. இதை வந்து இன்னும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அங்கே வந்து அது சம்மந்தமாக பேசி சிப்காட் மூலமாகவும் அங்கே இந்த எந்தெந்த பகுதியிலேருந்து வேலைக்கு வர்றாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு லோக்கல் பீப்புள் எல்லாரோடையும் சேர்ந்து பேசி பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். தேவையான இடத்துல சிசிடிவி கேமராக்கள் போடணும்னா அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவனுடைய ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு அரசாங்கம் மூலமாக எவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதனுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்து அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் நிச்சயமாக சீரிய முயற்சிகள் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. நன்றி. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட சிறுமி மருத்துவமனைக்கு வரும்போதே அவரது உடலில் பல இடங்களில் கடித்த காயங்கள் காணப்பட்ட நிலையில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மூச்சு பேச்சில்லாமல் அழைத்து வரப்பட்டார் என தலைமை மருத்துவர் விஜிலா தெரிவித்தார். 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தலால் கும்மிடிப்பூண்டி அருகில் பாதிக்கப்பட்டு இரவு 10:30 மணி அளவில் எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். வரும்போதே பேஷண்ட் வந்து ஷாக்லேயும் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் இருந்தாங்க. செயற்கை சுவாசம் கொடுத்து ஷாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் அவசர சிகிச்சைக்கு எடுக்கும்போது உரிய சிகிச்சை கொடுத்தோம். ஆனாலும் பேஷண்ட் வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவில்லை. தேவையான எல்லா முயற்சிகள் கொடுத்தும் காலை 7:15 மணி அளவில் குழந்தை இறந்து விட்டது. அதான் ஷாக்கு சொல்லிட்டேன். ஷாக்கில் இருந்தது. இல்லை, ரத்தம் போய் ஷாக்கில் தான் வந்தது. ஷாக்கில் தான் வந்தது. எல்லா ரத்தமும் அங்கேயே போயிடுச்சு. இங்கே நம்மகிட்ட வரும்போது ரத்தம் இல்லை. பிபி லோவாகி பிபியும் இல்லை, பல்ஸ் இல்லை, மூச்சுமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. பெற்றோர் தங்கள் பெண் குழந்தைகளை மிகுந்த விழிப்புடன் கண்காணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.